தும்பை பூனா வெண்மையா ரொம்ப தூய்மையா இருக்குன்னு சொல்லலாம். இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு சின்ன கதை இருக்குது. நம்ம காலஸ்தர் இருக்கு இல்லையா, அங்க ஒரு தேவதாசி பெண் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க குலத்தொழிலே ஒரு தேவதாசின்னு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதை பத்தி விளக்கமா சொல்ல விரும்பல. அந்த வாழ்க்கையே ஒரு தூய்மையா வாழணும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சிவபெருமான் சோதிக்கிறார். அந்த சோதனையில அவங்க வெற்றி அடைகிறாங்க. அப்ப சிவபெருமான் கேட்கிறாங்க, நான் வந்து வாழ்க்கையில என்னைக்கும் உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் சொல்றாரு, நீ வந்து தாசி குலத்துல இருந்தாலும் உனக்குன்னு ஒரு தூய்மை, ஒரு பக்தி, ஒரு அன்பு இருந்திருக்குது. அதனால நீ தும்பச்செடியா மாறி தும்பப்பூ யாரெல்லாம் எனக்கு வந்து சாத்துறாங்களோ அவங்களுடைய எல்லா விதமான கர்மமும், அவங்க தெரிஞ்சு தெரியாம செஞ்ச எல்லா விதமான பாவமும் தீர்த்து அவங்கள பரிசுத்தமானவங்களா நான் மாற்றணும் அப்படின்றாங்க. நம்ம ஏதோ ஒரு தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னா, ஏதோ ஒரு தவறுக்கு உண்டான காரணத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம்னா, தும்பப்பூவை சிவபெருமானுடைய தலையில வச்சு நம்ம பிரார்த்தனை செய்வோம். நம்மளுடைய பாவங்கள் கண்டிப்பா மன்னிக்கப்படும்.